ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி பட்டர் இல்லாமல் எப்படி ப்ரௌனி ரெசிபி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டின் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை. நான் இன்றைக்கி 1/4 kg ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு முட்டை அளவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆஃப் ப்ரௌன் சுகர் வந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு சுகரோட கிறிஸ்டல் வந்து அடியில் தங்காமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட கன்சிஸ்டன்சியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நமக்கு ஃப்ளோவாக கிடைக்கணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுகள் வச்சு நீங்கள் ப்ரௌனி செய்யும்போது பர்ஃபெக்டான ப்ரௌனி உங்களுக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட சுகர் மிக்சரும் ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொக்கோ பவுடர் அப்புறம் மைதா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து 2 போர்ஷனாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் அளவில்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மொத்தமாக இருக்கிற ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாதி நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷன் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் கெட்டியாக தான் வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்துட்டு நமக்கு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு எல்லாமே சைடில் ஒட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல் போர்ஷனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் போர்ஷனை நான் போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபைனலாக இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். இதை தான் நம்ம வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் அது ஹார்டாகவே கெட்டியாகவே இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு மில்க்கோ இல்லைன்னா வாட்டரோ நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதை அப்படியே வந்து டின்னில் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். இப்போது நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு சென்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம வந்து டின்னில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை.
இந்த பேட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் டின்னை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ரௌனி எந்த ஒரு சைடும் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் நமக்கு கிடைக்காது. ஈவனாக நமக்கு ப்ரௌனி வந்து கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு டூத் பீக் வச்சுட்டு ஈவனாக வர மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த டூத் பிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் சென்டரில் இருந்தாலும் அது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். டூத் பிக் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம் 3 டைம்ஸ். ஃபைனலாக நம்ம வந்து நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஓவனில் வச்சிடலாம். நீங்கள் ப்ரௌனீஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. அதோட செட்டிங்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவனில் நம்ம வந்து 3 செட்டிங்ஸ் வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர். நான் டெம்பரேச்சர் 170 டிகிரிக்கு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டைமிங் வந்து 12 மினிட்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 1/4 kg ப்ரௌனி தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் ஃபைனலாக நீங்கள் 2 ராட்ஸும் ஹீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரௌனியை வந்து உள்ளே வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை. கரெக்டாக சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கருக்காமல் கிடைக்கும். நான் இப்போது 12 மினிட்ஸ் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் ப்ரௌனியை வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கூல் டவுன் பண்ண விடலாம். இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு 4 பக்கமும் செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக பேக்காகி கிடச்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த நைஃப்பில் லைட்டாக ஒட்டி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரௌனி என்கிட்ட இருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.